என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை ஒரு சில நாய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பட்டியல் சாதிகள் அப்படின்னு சொல்லுவான். ஏன்டா அப்படிலாம் சொல்கிறேன்னு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சகோதரர்லாம் கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்னா, ஓ சாதியிலேயே வந்து உங்களை பட்டியல் சாதின்னு தான் சொல்கிறாங்க, பட்டியல் சமூகம் தானே சொல்கிறாங்க, நான் சொல்லும் போது மட்டும் உனக்கு ஏன் வலிக்குது, உனக்கு ஏன் எரியுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவன் கேள்வி கேட்குறது சரியான கேள்வி தான். ஏன்னா தப்பு யார் மேலே இருக்குது? நம்ம மேலே தான் இருக்குது. ஏன்னா என்ன தான் நம்ம தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வாங்கினாலும், அரசு பதிவின்படி நம்ம வாங்கி வச்சுருந்தாலும் அவனுக்கு சாதி பேரே கிடையாது. ஆனால் அதுதான் சாதின்னு சொல்லிக்கிடுவான். சரிங்களா? ஆனால் என்ன தான் நமக்கு அரசு பூர்வமாக சாதி சான்றிதழ் வாங்கினாலும் அந்த சாதியை சொல்கிறதுக்கு அவனுக்கு வந்து மனசு வராது. அது வந்து ஒரு எரிச்சலோட சொல்லலாம். இவனை போய் நம்ம இப்படி சொல்கிறதா, இவனை இப்படி சொன்னா தான் வந்து கோபமாவா அப்படின்னு. நிறைய பேர் எனக்கு என்ன பொறுத்தவரை என்ன சொன்னால் பல்லன் சொன்னால் கூட எனக்கு பெருமை தான். ஏன்னா பல்லன் என்றால் உழவன் என்று அர்த்தம் நம்ம பலமுறை வந்து சொல்லியிருப்போம். அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் பேசுகிறதுக்கு வழிவகுக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு சில அண்ணன்மார்கள் தான், ஒரு சில இயக்கம் வச்சுருக்கவங்க தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சரி, அங்கே போய் பதிவு செய்யக்கூடியவங்க பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க என்ன பதிவு செய்வாங்க அப்படின்னா, பட்டியல் சாதியை சார்ந்த ஒரு சிலர் தொடர்ந்து தாக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க, பட்டியல் சாதியை சார்ந்தவங்க ஒரு சில பேர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டுகிட்டே இருக்காங்க சாதி வெறியர்களால் அப்படின்னு வந்து பதிவு செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு நாமளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தின் பேரை சொல்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இருக்கா, கூச்சமாக இருக்குதான்னு தெரில. அப்போ சொந்த சாதி பேரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமாக இருந்துச்சு அப்படின்னா, யாரெல்லாம் இந்த பட்டியல் சாதின்னு சொல்கிறீங்களோ உங்களோட ஜாதி சான்றிதழில் போய் நான் பட்டியல் சாதி அப்படின்றத நீங்கள் ஜாதி சான்றிதழ் வாங்கிக்கங்க. நீங்கள் பல்லர்னோ தேவேந்திர குல வேளாளர்னோ நீங்கள் வாங்க வேணாம். உங்களோட சாதி சான்றிதழ் போய், அதாவது சாதி ஒழிப்பு பேசக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் சாதி அற்றவன்னு போய் இந்த சாதி ஒழிப்பு பேசுகிறீங்கல்ல, சாதியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு, சாதியை ஒழிக்கணும்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாதி ரீதியான எடுக்கக்கூடிய இடப்பங்கீடு சலுகைகள் வேணாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஒன்று அந்த பக்கம் நில்லு, ஒன்று இந்த பக்கம் நில்லு. சரியா? நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு சில அண்ணன்மார்களுக்கு, அதாவது நான் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் சொல்ல முடியாது, யாரெல்லாம் பட்டியல் சாதி அப்படின்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறீங்களோ உங்களோட சாதியை சொல்கிறதுக்கு, அதாவது நான் பல்லன்னு சொல்கிறது கூட உங்களுக்கு கூச்சமாக இருக்குது. அதாவது நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணலாம் தெரியுமா? நீங்கள் வந்து ஒரு தேவேந்திரன் பாதிக்கப்பட்ட இடத்துல நீங்கள் போய் பேசினாலும் சரி, இல்லை ஒரு பறையர்கள் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல போய் நீங்கள் பேசினாலும் சரி, இல்லை ஒரு அருந்தியல் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல போய் பேசினாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களை தொடர்ந்து இந்த காட்டுமிராண்டிகள் வந்து தாக்குறாங்க அப்போ நீங்கள் வந்து பதிவு செய்யுங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் வந்து சாதி வெறியர்கள் வந்து தாக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா எங்களுக்கு வருத்தம் அளிக்குது. ஏன் தன் பிறந்த சமூகத்தை தான் பிறந்த சாதி சொல்கிறதுல உங்களுக்கு என்ன, உங்களுக்கே கேவலமாக இருக்குதா அப்படின்றத என்னோட கேள்வியாக இருக்குது. அப்போ நான் என்னோட கேள்வியை கேட்க மாதிரி இருக்கும்ல. அப்போ சாதியை பற்றி எனக்கு வந்து சாதி பிடிக்காதுங்கிறவங்க, சாதி ஒழிப்பு பேசுகிறவங்க ஏன் அந்த சாதி ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய இடப்பங்கீடை மட்டும் பெறுறீங்க? அந்த இடப்பங்கீடுலேருந்து அந்த பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய அந்த சலுகையில் ஏன் வாங்குறீங்க? அப்போ வாங்காமல் நீ கடந்து போகலாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு சாதி வேணும். சரிங்களா? ஏன்னா நான் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவன், நான் ஒரு பல்லர் சமூகத்தை சார்ந்தவன், நான் ஒரு குடும்ப சமூகத்தை சார்ந்தவன், நான் ஒரு பன்னாடி சமூகத்தை சார்ந்தவன், நான் ஒரு காலாடி சமூகத்தை சார்ந்தவன். எனக்கு சாதி தேவை. ஏன்னா இந்த சமூகத்தோட ஒரு அடையாளம். ஏன்னா இந்த சாதியை வச்சு தான் எனக்கு ஒரு இடப்பங்கீடு ஒன்று கொடுக்குறான். ஸோ எனக்கு இடப்பங்கீடு வேணும். நான் இடப்பங்கீடு வேணும்னு எதை என்ன அடிப்படையில் சொல்கிறேன், என்னோட மக்கள், அதாவது இந்த தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்காங்களோ, இல்லை எத்தனை லட்சம் பேர் இருக்காங்களோ அந்த மக்கள் தொகைக்கேற்ப விகிதாச்சார முறையில் அடிப்படையில் எனக்கான இடப்பங்கீடை கொடு. அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நீ எடுத்தேனா தான் என்னோட தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, எத்தனை கோடி பேர் இருக்காங்க, அப்போ அத்தனை கோடி பேருக்கான இடப்பங்கீடு வந்து கொடு அப்படின்றத நாங்கள் கேட்குறோம். அப்போ சாதி வேணாம்னு சொல்லக்கூடியவங்க, சாதி ஒழிப்பு பேசக்கூடியவங்க, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சாதி அற்றவர் அப்படின்னு நீங்கள் வந்து சாதி சான்று வாங்கிட்டீங்கன்னு வைங்களே, ஆட்டோமேட்டிக்காக இந்த சாதிங்கிற ஒழிஞ்சிரும். எப்படி ஒழியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாதி ஒழிப்பு பேசக்கூடியவங்க இன்றைக்கி வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிறைய அண்ணன்மார்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா பிஜேபியோட சங்கிகள் அப்படின்னு பேசுவாங்க. இவர்கள் வந்து பிஜேபியோட சங்கிகள் அப்படின்னா நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட சங்கிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்களும்
இந்த சமூகத்தில் பிறந்தவர் தான். நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அதே போல் அவங்களும் ஒரு பக்கம் ஆதரவு. அப்போ ஒரு பக்கம் அவங்க பிஜேபியோட சங்கிகளாக இருந்தால் நீங்கள் திமுகவோட சங்கிகளாக இருப்பீங்க, நீங்கள் அதிமுகவோட சங்கிகளாக இருப்பீங்க, நீங்கள் பிஜேபியோட காங்கிரஸோட சங்கிகளாக இருப்பீங்க, நாம் தமிழரோட சங்கிகளாக இருப்பீங்க. எல்லாருமே சங்கிகள் தான். நீங்கள் யோக்கியமும் கிடையாது. நீங்கள் வந்து எதையுமே சாராமல் நான் திமுக சாரல, அதிமுக சாரல, பிஜேபி சாரல, காங்கிரஸை சாரல, நாம் தமிழர் சாரல, தமிழக வெற்றி கழகத்தை சாரன்னு சொன்னால் நீங்கள் இந்த சங்கிகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். நீங்கள் போய் நிற்கிறத திராவிட கூட்டத்தை நின்று பிஜேபிக்காரனையே சங்கிகள்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க உங்களை சங்கிகள்னு தானே சொல்லணும். ஸோ நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு சில பேர் அண்ணன்மார்களுக்கு வந்து கோவம் வரலாம். நான் என்ன சொல்கிறேன், எல்லாம் ஒரு ரத்தம், எல்லாம் ஒரு அண்ணன்கள் தான். சரிங்களா? நான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் உங்களோட ஒரு அரசியல் கொள்கையை கொண்டு போகிறீங்க, அதில் உங்களோட அரசியலில் உங்களை மேன்மைப்படுத்திக்கிறன்னு கொண்டு போகிறீங்க. வாழ்க வளமுடன், வளருக. அரசியலில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்களோ அரசியலில் போய் அந்த இடத்துல இந்த சமூகத்துக்காண்டி ஏதாவது ஒரு இடத்துல இந்த சமூகத்திற்காண்டி ஒரு குரல் கொடுத்தா நான் வரவேற்கிறேன். அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், இல்லை தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் என் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு எம்எல்ஏ ஆனாலோ ஒரு எம்பி ஆனாலோ வாழ்த்துறே வரவேற்கிறேன். உங்களால் முடிஞ்சது நீங்கள் இந்த சமூகத்திற்கு பொது உடைமையாக கோரிக்கையில் வைங்க. நான் என்ன இன்றைக்கி வந்து நான் பல்வேறு கோரிக்கையில் வந்து வைக்கிறோம். தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வந்து வைக்கிறோம். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா இமானுவேல் சேனாருக்கு வந்து வெங்கல சிலை அமைக்கணும்னு நாங்கள் போராடுறோம். பாட புத்தகத்தில் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு கொண்டு வரணும்னு நாங்கள் போராடுறோம். இந்த மாதிரி பொது விஷயங்களுக்கு நீங்கள் பேசுங்க. நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தலைமைகள், அதாவது கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட முறையிடுங்க. ஏன்னா எல்லா சமூகத்திற்கும் ஆளுகின்ற இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், எல்லா அரசும் செய்யுது. இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை மட்டும் நசுக்குவதற்கான காரணம் என்ன? அப்போ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களாக இருக்கட்டும், அது கட்சிகளாக இருக்கட்டும், அது தலைமைகளாக இருக்கட்டும், அப்போ நீங்கள் அவங்களாவே மாறிடுறீங்க. ஆனால் இதே வந்து பிற சமூகங்கள் அப்படி இருக்காங்களா? நாளைக்கே நீங்கள் மற்ற சமூகங்களை எடுத்துக்கோங்க. நாளைக்கே ஒரு புதிய கட்சி, இன்றைக்கி கமலஹாசன் தொடங்கி முடிஞ்சு, அடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் எல்லா சமூகமும் உள்ளே போயிருச்சு. பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வந்து இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்ட செயலாளர்னு சொல்கிறாங்க. அது லிஸ்ட் அவுட் வந்து தரம் இருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் ஒரு சகோதரர் வந்து சொன்னார், நம்ம சமூகத்தில் 7 மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. அது போகிறதுக்கு அண்ணன் சம்பத்குமார் அவர், முனைவர் சம்பத்குமார் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காரு நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சுட்டோம், பார்த்தீங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான பதவிகள் வந்து வகித்திருக்காங்க. அப்போ நாளைக்கு ரஜினியை ஒரு கட்சி தொடங்கினாலும் பிற சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அதை அரசியலாக உள்ளே போயிடுவாங்க. நம்ம வெளியில் நின்னே மட்டுமே வந்து பேசிகிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ பொது நீரோட்டத்தில் போங்க, பொது அரசியல் பண்ணுங்கள், நீங்கள் இன்னும் வளர வாழ்த்துக்கள். ஆனால் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க வந்து அவங்கள சங்கிகள், பிஜேபியோட அடிமைகள்னு சொல்லக்கூடாது. அதே போல் பிஜேபியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தோம் இவன் திராவிட முன்னேற்ற கழகத்தோட சங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி அதிமுகவோட சங்கின்னு சொல்லக்கூடாது, நாம் தமிழோட சங்கின்னு சொல்லக்கூடாது, தமிழக வெற்றி கழகத்தோட சங்கின்னு சொல்லக்கூடாது. முடிஞ்சால் நீங்கள் நம்மளுக்குள்ள இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அந்த கட்சியை பேசுகிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது அப்பாற்பட்ட விஷயம். கருத்தியல் ரீதியாக நீங்கள் பேசுங்க, வேணான்னு சொல்லவில்ல. ஆனால் நம் சமூகம் இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கும் போது நீங்கள் அந்த கட்சியை எதிர்ப்பதன் பேரில் வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இந்த சங்கி கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்குது அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. அப்போ சாதி ஒழிப்பு பேசக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, சரிங்களா, சாதி ஒழிப்பு பேச மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சாதி ஒழிப்பு பேசக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல சாதி அற்றவன் அப்படின்ற சாதி சான்றிதழை வாங்க. இது சாதி ஒழிப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்குவீங்க, உங்கள் பிள்ளைக்கும் சாதியற்றவன் வரும். சரிங்களா? இந்த மாதிரி அதாவது எண்ணற்ற பேர் சாதி ஒழிப்பு பேசுகிறீங்கல்ல, உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே நீங்கள் சாதியற்றவன் வாங்கலை, அந்த ஜென்ரேஷன் அடுத்தது வாங்க போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட இந்த பட்டியல் பிரிவுன்னு சொல்கிறோம்ல, அந்த இதே வந்து பெரும்பான்மை இல்லாமல் போயிடும். இப்போ நாங்கள் வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இந்த பட்டியல் இதெல்லாம் சாத்தியமானு கேட்டால் சாத்தியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஏன் நான் இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீ சொல்கிற இல்லை இதே வச்சு எத்தனை நாள் தான் நீ ஓட்டுவேன், இதே வச்சு எத்தனை நாள் தான் நீ அரசியல் பண்ணுவேன்? அதான் என்னோட கேள்வி. எவெல்லாம் சாதி வேணாம்னு சொல்கிறியோ அவெல்லாம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு சாதி அற்றவன் சாதி சான்று வாங்கிக்க, எனக்கு சாதி ரீதியாக கொடுக்கக்கூடிய இடப்பங்கீடு வேணாம், அது யாராக இருந்தாலும் சரி. சரியா? ஒரு பக்கம் சாதி வேணாங்கிறது, ஒரு பக்கம் சாதி ஒழிப்புங்கிறது, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாதி ரீதியாக கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடுல நான் கொடுப்பா அப்படின்னு கேட்க முடியாது. இங்கே இடப்பங்கீடு, இடஒதுக்கீடு, சாதி சலுகை அப்படிங்கிறது எல்லா சமூகங்களுக்கும் இருக்குது. பிற்படுத்தோர் சமூகம் இருக்குது, மிகவும் பிற்படுத்தோர் சமூகத்துக்கு இருக்குது, இல்லை இஸ்லாமியர்களுக்கு இருக்குது, இன்றைக்கி ஆண்ட பரம்பரை பேசக்கூடிய எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே வந்து நான் வந்து மன்னர் பரம்பரை,
நாங்கள் ராஜராஜ சோழ வம்சம் பரம்பரை, நான் பாண்டிய பரம்பரை, நான் சேர பரம்பரை சொல்லக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்த இடப்பங்கீடானது இருக்குது. ஏன் நான் இருக்கிறதுலே உயர்ந்த சாதின்னு சொல்லக்கூடிய பிராமணர்களே 10% இடஒதுக்கீடு கேட்டாங்க. அப்போ இப்படி எல்லாத்துக்குமே இடப்பங்கீடு இருக்கும்போது பூர்வ குடிகளான தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இந்த பட்டியலேருந்து நாங்கள் வெளியே போகணும் விரும்புகிறோம். ஆனால் நாங்கள் வெளியே போனாலும் எங்கள் மக்கள் இன்னும் கல்வியில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க. எங்கள் மக்களுக்கான இடப்பங்கீடு, அதாவது இன்றைக்கி வந்து ஒரு 70 லட்சம் பேர் இருக்கமோ, 80 லட்சம் பேர் இருக்கமோ, 1 கோடி பேர் இருக்கமோ, 1.5 கோடி பேர் இருக்கமோ, 2 கோடி பேர் இருக்கமோ, இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப எங்கள் மக்களுக்கான விகிதாச்சார முறையில் அடிப்படையில் ஒரு 5%, ஒரு 7%, ஒரு 10% எங்களுக்கு வந்து கொடுங்க. அதாவது இந்த பட்டியல் பிரிவில் 78 சாதிகள் இருக்குது. 78 சாதிகளையும் நீங்கள் கணக்கெடுத்து பெரும்பான்மை எந்த சமூகம் இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி பறையருக்குன்னு ஒரு இடப்பங்கீடு அவங்க அந்த பட்டியலே நீடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த பட்டியல் பிரிவில் அவங்களுக்கு அடுத்த ஒரு பிரிவாக கூட வந்து அவங்களுக்கு ஒரு இடப்பங்கீடை கொடுங்க. இப்போ அவங்க வந்து ஒரு 1.5 கோடி பேர் இருக்காங்க, ஒரு 50,000 பேர் இருக்காங்க, 50 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த மக்களுக்கான இடஒங்கீடை கொடு. அதே போல் இந்த தேவேந்திரோட வேலை சமூகம் இருக்காங்களா, இந்த மக்களுக்கான ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்களா, 1 கோடி பேர் இருக்காங்களா, 2 கோடி பேர் இருப்பாங்க, இந்த மக்களுக்கான இடப்பங்கீடை கொடு. ஏன்னா ஏற்கனவே இந்த 18% அருந்தியலுக்கு வந்து 3% வந்து கொடுத்தாச்சு. பெரும்பாலும் இப்போ அவங்க தான் வந்து அரசு துறையில் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அதே போல் இன்றைக்கி அரசு துறையில் இந்த எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையர் வந்து உள்ளே போகல. ஒரு சில பேர்லாம் என்ன சொல்கிறான், இந்த கோட்டாவில் தான் வந்து கலெக்டர் ஆனா, கோட்டாவில் தான் வந்து எம்எல்ஏ ஆனா, கோட்டாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆனா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து தவறு. அப்படி சொல்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி, நீ வந்து லிஸ்ட் அவுட் எடுத்து போடு. இந்த பார், இந்த சமூகத்தில் இத்தனை பேர் வந்து தேவேந்திர வேளா சமூகம் தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு துறையில், மருத்துவத்துறையில், இல்லை எஸ்பிஓ டிஎஸ்பி இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அதிகமாக அவங்க தான் உள்ளே போயிருக்காங்க, பெரிய பெரிய துறைகளில் அவங்க தான் உள்ளே இருக்கான்னு காட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையிலே இந்த சமூகத்தை எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறான்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த குறிப்பிட்ட இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை, இந்த வரலாறுக்கு சொந்தமான இந்த சமூகத்தை, ஆன்மீகத்திற்கு தொடர்புடைய இந்த சமூகத்தை, கடவுளுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் உறவின்முறையாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை இந்த பட்டியல் சாதி, இந்த பட்டியல் சமூகம் அப்படின்னு சொல்கிறனால கண்ட நாயெல்லாம் பொதுத்தளத்தில் இருந்து என்ன சொல்கிறான், அவனுக்கு இருந்துச்சு பல பேர்கள், அதெல்லாம் அழிச்சு போட்டு இன்றைக்கி என்ன சொல்ல தன்னை உயர்ந்தவனாக ஒரு சாதி சொல்லிக்கிறான். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதற்காக இப்போ வரலாறு இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு சமூகம் சொல்ல மறந்துடுறீங்க அப்படின்றத என்னோடய கேள்வியாக இருக்குது. அதனால் வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம மக்கள் வந்து சிந்திக்கணும். அதே போல் அண்ணன்மார்களுக்கு ரொம்ப தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக வந்து நான் வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இனிமேல் ஒரு பொது இடங்களில் நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, தயவு செஞ்சு ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு ஆதிக்க சாதின்னு எவனையுமே சொல்லாத. தயவு செஞ்சு இங்கே நான் மறுபடியும் அதை சொல்கிறதான், இந்த ஆதிக்க சாதினே கிடையாது. முதல்ல அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் ஆதிக்க சாதி, ஆதிக்கம்னா ஏன் உனக்கு ஆதிக்கம் செய்ய தெரியாதா, அவனுக்கு மட்டும்தான் ஆதிக்கம் செய்ய தெரியுமா? ஏன் நீ வந்து இப்படியே நீ கொம்பு சுவி விடுற, சரியா? சிலர் தான் வந்து கொம்பு சுவி விட்டு அந்த சமூக மக்களை இளைஞர்களை வந்து தூண்டுறாங்க. அப்படின்னா நீங்களே வந்து அந்த சமூகத்தை வந்து ஆதிக்க சாதி, நம்ம பட்டியல் சாதி அப்படின்னு வந்து நீங்கள் தான் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தேவேந்திரோட வேளாண் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை பறை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலராக இருக்கட்டும், இல்லை அருந்திய சமூகத்தை சார்ந்த ஒரு சிலராக இருக்கட்டும், நீங்கள் தான் அவங்களை வந்து கொம்பு சுவி விடுறீங்க. ஏன்னா இங்கே எவனுக்குமே எவன் உயர்ந்தவன் கிடையாது, எவனுக்கு எவனு தாழ்ந்தவனு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அதனால் நீங்களே வந்து மற்றவங்களை வந்து ஆதிக்க சாதின்னு வந்து அவங்கள கொம்பு சீவாதீங்கன்றத ஒரு தாழ்மையான கேட்டுக்கிறேன். ஒரு சாதிக்காரன் இது பண்ணுறானா தொடர்ந்து அவனால் பாதிப்பு வருதா, முடிஞ்ச சட்ட ரீதியான நடவடிக்கை என்ன எடுக்கலாம். அது உண்மையிலே அங்கே சாதி ரீதியான பிரச்சனையா, இல்லை தனிப்பட்ட சொத்து பிரச்சனையா, இல்லை வேறு எது இட பிரச்சனையா அப்படின்றத ஆய்வு பண்ணுங்க. இல்லை உண்மையிலேயே சாதி ரீதியாக வந்து பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க. அப்புறம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, தம்பி இந்த பட்டியல் பிரிவுலேருந்து போயிட்டோம்னா நமக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்போ இந்த பட்டியல் பிரிவுலனாப்புலும் நிறைய பாதுகாப்பு வந்து இருக்குதா, அப்படியே வந்து பயந்து போய் நம்மளை எதுவும் தாக்காமல் இருக்கிறாங்க, வெட்டாமல் இருக்கிறாங்க, எங்கே வேணாலும் பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கிறோம். முதல்ல வந்து நம்ம அண்ணன்மார்கள்லாம் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த பட்டியல்களை கிடைக்கிறனால தான் உன்னை மறுபடியும் என்ன உளவியல் ரீதியாக இவன் தாழ்த்தப்பட்டவட மனநிலை உருவாகிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணுறான், இவன் தாழ்த்தப்பட்ட எஸ்சி, இவன் வந்து எஸ்சி கோட்டாவில் உள்ளவன் அப்படின்ற மாதிரி ஒதுக்கிடுறான். இவன் ஒரு பட்டியல் பிரிவில் உள்ள இத்தனை சாதிகள் அப்படின்னு ஒதுக்கிடுறான். இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த சாதி அங்கேயே வரையறுக்கப்படுது. இதிலே வந்து நீ சாதியை ஒழிக்க முடியலங்கும் போது அப்புறம் எப்படி நீ வந்து பொது நீரோட்டத்திலேருந்து ஒரு சில தற்கூறி சொல்லும், சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டா தான் வந்து சாதியில் வந்து ஒழியும்னு. சாதி மறுப்பு திருமணம் பண்ணாலோ கலப்பு திருமணம் பண்ணாலோ சாதி வரிகள் கூடத்தான் செய்யும். இப்போ வந்து நான் என் வீட்டில் இருக்குது, நான் வந்து இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணை சின்ன பிள்ளையிலேருந்து மூக்கு மொழியை பிடிச்சி அந்த பொண்ணை அழகாக
ஒரு இடத்துல நல்ல இடத்துல நல்லா படிக்க வைக்கணும், நல்லா ஒரு வேலைக்கு போக வைக்கணும், நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், நான் எவ்வளோ ஆசையோடு இருந்திருப்பேன். அந்த சின்ன பிள்ளையிலேருந்து இவ்வளோ தூரம் ஒரு வயசுக்கு வர தொட்டியும் அந்த பெண்ணுக்கு என்ன தேவைன்னு பண்ணி கொடுத்த எனக்கு அந்த அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு மணப்பெண் அமைச்சு கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு அந்த எண்ணம் இருக்காதா? அப்போ அந்த பெண்ணு யாரோ ஒருவனை வந்து இத்தனை வருடம் 20 வருடங்களாக 22 வருடங்களாக ஒரு பெற்றவங்க வளர்த்து கொண்டு வந்ததுக்கப்புறம் எவனோ ஒருத்தர் வந்து 1 வருஷத்துலேயே 2 வருஷத்துலேயே காதல்ன்ற ஒரு விஷயத்தை வந்து காதல்ன்றது எல்லாத்துக்கும் இயல்பு தான், மாற்றுக்கிறது இல்லை. அதுக்குன்னு ஒரு பருவம் இருக்குது. 2 குடும்பமும் சம்மதித்து அந்த திருமணம் முடித்தா நாங்கள் வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். இப்போ என்னோட சமூகம் இருக்கா, என்கிட்ட வந்து கேட்குறேன், பிடிச்சிருந்தா நான் கொடுப்பேன். அவன் கல்வியில் இருக்கிறானா, தராதரத்தில் இருக்கானா, சரியாக இருக்கிறானான்னு பார்த்தா நான் எனக்கு விருப்பம் தான் கொடுப்பேன். இல்லையா கடந்து தான் போகணும். இந்த விளைவு, அதாவது காதல் பண்ணி திருமணம் பண்ணாதான், சாதி மறுப்பு திருமணம் பண்ணாதான் இங்கே சாதி ஒழியும்னா இதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஏன் ஊரில் எடுத்துக்கங்க, சாதி மறுப்பு திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த பயிலுக கிட்டத்தட்ட ஒரு 4 பேர். அந்த பெண்கள் படக்கூடிய வலி வேதனைகளை நாங்கள் கண்கூட பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா எங்கள் சமூக பையனை தான் கூட்டிகிட்டு வந்துடு, இன்றைக்கி அந்த பொண்ணுங்க கஷ்டப்பட்டு இருக்கு. அதே போல் ஏன் சமூகத்தை சார்ந்த பெண்ணு வேறொரு பையனை வந்து திருமணம் முடிச்சு போயிடுச்சு, அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் நரகத்தில் நிற்கிற மாதிரி நிற்கிது. அதெல்லாம் கண் கூட நம்ம வந்து பார்க்குறோம். கேட்டால் இது காதல் திருமணம், வேறு வழி இல்லை, எங்கள் பெற்றோர்கள் போனாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேறு வழி இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சூழல்கள்லாம் இருக்குது. அதனால் நம்ம மக்கள் வந்து சிந்திச்சுக்கணும். இந்த சாதி வேணாம் சாதி வேணான்னு சொல்லிக்கிட்டு சாதி சலுகைகள் வந்து கேட்குறது. அதே போல் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை நம் சமூகத்தை சார்ந்த ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் சாதி, பட்டியல் சமூகம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் வந்து இதெல்லாம் மாற்றுங்க. நீங்கள் வந்து பட்டியல் பிரிவில் தேவேந்திர குல வேளாளர்கள், பட்டியல் பிரிவில் பறையர்கள், பட்டியல் பிரிவில் அருந்ததியர்கள், இப்படி நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வரவே இருக்கிறோம். சரிங்களா? பட்டியல் வேற்ற விரும்புகிறது விரும்பாதோ அது உங்களோட விருப்பம். அதனால் வந்துட்டு மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் பேசினால கண்ட நாயெல்லாம் வந்து நம்மளை வந்து மறுபடியும் உளவியல் ரீதியாக, சரிங்களா, நம்மளை வந்து ஒரு சிக்கலை உருவாக்கணும், நம்ம சமூக இளைஞர்களை வந்து வெறுப்புணர்வை தூண்டணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதற்கு நம்ம சமூகத்தை சார்ந்த அண்ணன்மார்கள் வந்து இடம் கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, மருதலாக்குடியிலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகள் சுயசாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காலம் சந்திக்கிறேன். நன்றி.